ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம ஒரு குக்கிங் வீடியோ பார்க்கலாமா? பெப்பர் சிக்கன் கிரேவி பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1/2 kg சிக்கன் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதில் 1/2 teaspoon மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ண விட்டுருங்க. இப்போ நம்ம பெப்பர் சிக்கனுக்கு மசாலா அரைக்க போகிறோம். ஒரு பேன் எடுத்துகிட்டு சூடானதுக்கப்புறம் அதில் 2 ஸ்பூன் மல்லி சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ட்ரை சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, 1 பே லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா வாசனை வர வரைக்கும் பொறுமையாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கடைசியில் ஒரு 3 கேஷ்யூ ஆட் பண்ணிக்கோங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். நல்லா ட்ரை பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்போ அப்படியே வச்சுட்டு இப்போ நம்ம பெப்பர் சிக்கன் பண்ணலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி உரிச்சு வச்சிருக்கிற 2 கையளவு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்க 2 மீடியம் சைஸ் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரணும். வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். ரா ஸ்மெல் போகும் வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பெப்பர் சிக்கன் மசாலாவை ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணிட்டு பச்சை ஸ்மெல் போகும் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம். இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மசாலாவில் எல்லாம் உப்பு நல்லா இறங்கும். திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரா ஸ்மெல் போகும் வரைக்கும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டுருங்க. திரும்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் மசாலா எல்லாமே சிக்கனில் கோட் ஆகும். கொஞ்ச நேரம் கழித்து சிக்கன் தன்னாலே தண்ணி விடும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பாயில் பண்ண விடுங்க. சிக்கன் வெந்ததுக்கப்புறம் கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி பெப்பர் பவுடரை ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் விட்டுட்டு இறக்குனீங்கன்னா பெப்பர் சிக்கன் ரெடி. இந்த பெப்பர் சிக்கன் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்து கீ ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சுவை பிரிஸ்கிரிப்ஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை.